கூட்டி கழிச்சு பாரு கணக்கு தப்பாகாது அந்த மாதிரியான ஒரு பஞ்ச் டைலாக் எங்களுக்கு சொல்லி காட்டுங்களேன். அந்த அண்ணாமலை படத்தில் வந்த அந்த பஞ்ச் டைலாக் எங்களுக்கு ஒரு வாட்டி சொல்லி காட்டுங்களேன். அப்படியா? கூட்டி கழிச்சு பாரு கணக்கு சரியாகும். படங்கள் அவ்வளவா வெளிவரது இல்லை. இப்போ நடிகர் விஜய் அவர்களே வந்து படத்தை விட்டு நான் வெளில வந்துட்டு அரசியலில் போக போகிறேன். ஸோ இவ்வளோ விஷயங்கள் பார்க்கப்படுது இல்லை சார். இதுக்கு எல்லாமே ஓடிடி ரிலீஸ் ஆகுது. இது உங்களோட ஒப்பீனியன் என்ன? நான் உண்மையிலே இப்போ வந்து கமல் சாரை தான் நினச்சிக்கணும். ஆனால் அவர் நிறைய ப்ரொடியூசர்ஸ் வந்து என் காது படவே திட்டிருக்காங்க இந்த ஒரு சொல்லிட்டு. ஓகே. பட் அவர் சொன்னது உண்மை. கமல் சார் ஒரு பேட்டி கொடுத்துருந்தார் காலையில். வரப்போகிறார் ஊர்வலத்துக்கு, அதுக்கு முன்னாடி பேட்டி கொடுத்துருக்காரு. அட்வான்ஸும் அதாவது சயின்டிஃபிக் இன்வென்ஷன்ஸ் வந்து யாருமே தடுக்க முடியாது. ரஜினி சார் இப்போ படம் ரிலீஸ் ஆச்சுன்னா ஓடலைன்னு சொல்கிறாங்க. அந்த படம் ஓடலை, இந்த படம் ஓடல. நீ சொல்லிகிட்டே தான் இருக்கீங்க ஒளி அதே கூட்டம் தான் பார்க்குறேன். அதே மாதிரி தான் விஜய்க்கு இப்போ அப்படி ஆயிடுச்சு. ஏறத்தால் அப்படி வந்துட்டார் விஜய். நீங்கள் வந்து நீங்கள் இல்லாத ஒரு படங்களே இல்லை அப்படின்றத சொல்லலாம். பீங்கிட்ட வந்து கேரக்டர் ரோல் இல்லை பீங்கிட்ட வில்லன் ரோல், நீங்கள் இல்லாத ஒரு கேரக்டர், நீங்கள் இல்லாத படமே இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஸோ உங்களோட அனுபவங்கள் பற்றி ஷேர் பண்ணுங்கள் சார். நீ இல்லாமல் மனசில் 2 நாள் நோ ஏண்டி இங்கி பிங்கி பாங்கில நான் தான் காவு. எனக்கு ரொம்ப பிடிச்ச டைம் வந்து நம்ம இந்த காலத்தில் இல்லையேன்னு நினச்சது வந்து புரட்சி தலைவர், நடிகர் திலகம், ஜெமினி சார், இவங்கெல்லாம் இருந்த காலங்களை பற்றி தான் நான் யோசிச்சுக்கிட்டே இருப்பேன். அவங்க படம் தான் அதிகமாக பார்ப்பேன். அதை வந்து மர்லன் பிராண்டோ செஞ்சிட்டார் காட்ஃபாதரில். இந்த இப்படி செய்கிறது அதை கமல் சார் என்ன செஞ்சார்னா அதை இன்னும் கொஞ்சம் பின்னாடி போட்டார் தலையில், நாயகனில். எஸ், அப்படி பின்னாடி போடுவார் தலையில். நான் என்ன செஞ்சேன், இது 2 இல்லாமல் தள்ளி போட்டேன். அவ்வளோதான். ஏதோ ரீசன் சொல்லி கவர்மெண்ட்டில் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அப்போது ரஜினி சார் வந்து பாலச்சந்திர சார்கிட்டே சொல்கிறார், அதான் பாருங்கள் என்ன மாதிரி வந்துருக்கோம் பாருங்க கேட்டேன். எங்கள் பீரியடு, அதாவது சகோதரர் விஜயகாந்த் ஆகட்டும், சரத்குமார் ஆகட்டும், பிரபு, கார்த்திக், இவங்கெல்லாம் ஒரு கிளஸ்டர் இருந்தது. அதை நினச்சிக்க வேண்டியதாக இருக்குது. அதாவது ஸ்கூலில் படிச்சுட்டு காலேஜுக்கு போகும்போது ஸ்கூல் லைஃப் பெட்டராக நல்லா இருந்ததுடா, ஜாலியாக இருந்தது. அப்புறம் அங்கேருந்து காலேஜுக்கு போய்ட்டு காலேஜ் முடிச்சுட்டு வேறு எதுக்கோ வந்துட்டா காலேஜ் லைஃப் ரொம்ப பெஸ்ட்டு அப்படி தான் சொல்லுவாங்க. அது மாதிரி தான் இது. இந்த ஒரு படத்தில் மட்டும் இந்த வயசாக நர்ஸ் பண்ணுங்கன்னு சொல்லி ரஜினி சார் சொன்னார். இதையா போய் இந்த திருண்ணா அப்படின்னு நினைப்பீங்க. ஏன் சார் திருண்ணான்னு சொல்லலாம்? திருடுறது நம்ம பாவம், அவருடைய உரிமை அவர் டிஎஸ் வராது. அதுலேருந்து நான் இருக்கேன். பிபிடி சினிமா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அமிர்தா. இன்னைக்கு நம்ம எல்லாருடைய ஃபேவரட்டான ஒரு ஆக்டர் அப்படின்னு தான் சொன்னோம். எஸ், அந்த மாதிரி சொன்னால் கண்டிப்பாக மிகையாகாது. வேறு யாருமே இல்லை, ராதா ரவி சார் தான். அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நிகழ்ச்சிக்கு போகலாம். சார், எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கம்மா. எங்கள் சேனல் நீங்கள் யாருக்குமே இன்டர்வியூ கொடுக்க மாட்டீங்க, ஆனால் எங்களை சேனலுக்கு நீங்கள் இன்டர்வியூ கொடுக்குறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் சார். கண்டிப்பாக எங்களோட மக்களும் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ ஸ்பெஷல் தேங்க்ஸ் சார். தேங்க்யூ தேங்க்யூ சார். இது வந்து ஒரு கண்டிப்பாக ஒரு சீரியஸான ஒரு டாப்பிக்காக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் சார். ஸோ உங்ககிட்ட சில விஷயங்கள் கேட்கணும் தான் சார் இங்கே வந்திருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு லைட்டர் நோட்டில் நீங்கள் வந்து அந்த காலத்தில் சரி, நீங்கள் இல்லாத ஒரு படங்களே இல்லை அப்படின்றத சொல்லலாம். பீங்கிட்ட வந்து கேரக்டர் ரோல் இல்லை பீங்கிட்ட வில்லன் ரோல், நீங்கள் இல்லாத ஒரு கேரக்டர், நீங்கள் இல்லாத படமே இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஸோ உங்களோட அனுபவங்கள் பற்றி ஷேர் பண்ணுங்கள் சார். எனக்கு ரொம்ப பிடிச்ச டைம் வந்து நம்ம இந்த காலத்தில் இல்லையேன்னு நினச்சது வந்து புரட்சி தலைவர், நடிகர் திலகம், ஜெமினி சார், இவங்கெல்லாம் இருந்த காலங்களை பற்றி தான் நான் யோசிச்சுக்கிட்டே இருப்பேன். அவங்க படம் தான் அதிகமாக பார்ப்பேன். பட்டு இப்போ பார்க்கும்போது நமது எங்கள் பீரியடு, அதாவது சகோதரர் விஜயகாந்த் ஆகட்டும், சரத்குமார் ஆகட்டும், பிரபு, கார்த்திக், இவங்கெல்லாம் ஒரு கிளஸ்டர் இருந்தது. அதை நினச்சிக்க வேண்டியதாக இருக்குது. அதாவது ஸ்கூலில் படிச்சுட்டு காலேஜுக்கு போகும்போது ஸ்கூல் லைஃப் பெட்டராக நல்லா இருந்ததுடா, ஜாலியாக இருந்தது. அப்புறம் அங்கேருந்து காலேஜுக்கு போய்ட்டு காலேஜ் முடிச்சுட்டு வேறு எதுக்கோ வந்துட்டா காலேஜ் லைஃப் ரொம்ப பெஸ்ட்டு அப்படி தான் சொல்லுவாங்க. அது மாதிரி தான் இது. அதனால் எல்லா லைனுமே எல்லாமே எவ்ரிதிங் இஸ் குட். டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ மிந்தி சினிமா இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். இப்போ எடுக்கிற விதமே வேறு இல்லை.
கூட்டி கழிச்சு பாரு கணக்கு தப்பாகாது அந்த மாதிரியான ஒரு பஞ்ச் டைலாக் எங்களுக்கு சொல்லி காட்டுங்களேன். அந்த அண்ணாமலை படத்தில் வந்த அந்த பஞ்ச் டைலாக் எங்களுக்கு ஒரு வாட்டி சொல்லி காட்டுங்களேன். அப்படியா? உண்மையாகவே உங்களோட ஒரு ரசிகையா என்ன மாதிரி எவ்வளோ பேர் ரசிகர்கள் இருப்பாங்க, அவங்க ரொம்ப ஹாப்பியாக வாங்க அந்த டைலாக் நீங்கள் சொன்னீங்கன்னா. கூட்டி கழிச்சு பாருங்க கணக்கு சரியாக வரும். இது டைலாக் சொல்லுது. அதில் பின்னாடி ஒரு ஆக்ஷன் கொடுப்பேன். இது என்னென்னா, நான் ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்டில் கை வைக்கலான்னு நினச்சேன். சரி. ஆனால் அது வந்து மர்லன் பிராண்டோ செஞ்சிட்டார் காட்ஃபாதரில் இந்த இப்படி செய்கிறது. அதை கமல் சார் என்ன செஞ்சார்னா அதை இன்னும் கொஞ்சம் பின்னாடி போட்டார் தலையில், நாயகனில். எஸ், அப்படி பின்னாடி போடுவார் தலையில். நான் என்ன செஞ்சேன், இது ரெண்டும் இல்லாமல் தள்ளி போட்டேன் கையை, அவ்வளோதான். செம ஹிட் டைலாக். ஆமாம். ஆனால் கூட்டி கழிச்சு பாரு கணக்கு சரியாக வருதுன்றது கணக்கு நிறைய பேட்டியில் சொல்லியிருக்கேன். இருந்தாலும் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக பார்க்குறதுனால சொல்கிறேன். அது ஆக்சுவலாக டிஎஸ் துர்ராஜன் ஒரு பழைய காமெடி ஆர்டிஸ்ட். ஹி வாஸ் த ஃபர்ஸ்ட் மேன் டு ஹேவ் அ ஹார்ஸ். ஓகே. ரேஸ் ஹார்ஸ் வச்சுருந்தார். ரொம்ப பாப்புலர் ஆர்டிஸ்ட் அவர். அவர் காமெடியன் தான் இருந்தால் கூட அவர் படிக்காத மேதையில் ஒரு இடத்துல சிவாஜிப்பா வந்து வீட்டை விட்டு வெளியே துரத்திடுவாங்க. அவர் எங்கே போகிறதுன்னு தெரியாது. வந்தார். இவர் கொஞ்சம் புகலிடம் கொடுப்பார். யார்? டிஎஸ் துர்ராஜ் சார். ஃபேக்ட்ரியில் சேர்ப்பார். தம்பி நல்லா இப்படி தான் இருக்கும், கூட்டி கழிச்சு பாருங்கள் கணக்கெல்லாம் சரியாக வரும் சொல்லிட்டு போயிடுவார். அவ்வளோதான் சொன்னார். சரி. அது எங்கள் அப்பாவையும் எங்கள் அம்மாவையும் நான் கும்பிடாமல் வெளியே வரமாட்டேன். அதே மாதிரி நான் கும்பிட்ற தெய்வங்கள் எல்லாம் சேர்ந்து எனக்கு அந்த அறிவை கொடுத்து செப்பேன். கூட்டி கழிச்சு பாருங்க எனக்கு சரியாக வரும்னு கேட்க சொல்லி. ஏன்னா டைலாக் எழுதினவர் சண்முக சுந்தரம். அவர் தான் என் அடுத்த படத்துக்கு டைரக்டர். அண்ட் சண்முக சுந்தரம்னா வந்து என்ன சின்ன வயசுலேருந்து பார்த்துருக்காரு. ஓகே. இப்போ டைரக்டர் யூனியனில் மெயினாக இருந்தார். அவர் டைலாக் சைடு சொன்னோன்னே முதல்ல எனக்கெல்லாம் கோட் போட்டு தான் எடுத்தாங்க. அந்த சீன்ஸை கோட் போட்டு தான் எடுத்தாங்க. அது ஃபஸ்ட்டு சீனோடு சரி. நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா குழந்தையாக இருப்பாங்க. வடா கண்டு கேட்க விடுறேன் சொல்லுவேன். இல்லை வெயிட் பண்ணுவான். யாருடா வெயிட் பண்ணுறேன்? இல்லை அண்ணாமலை வரட்டும். எனக்கு கோவம் வரும். எனக்கு ஏழைங்களை கண்டா பிடிக்காது. அந்த ஒரு பிட்டு மட்டும்தான் சூட் போட்டிருப்பேன். அதுக்கப்புறமா கிடையாது. வேட்டி ஷர்ட் அது சொந்த டிசைனிங் ஆஃப் த ஷர்ட் அண்ட் டோத்திலாம். ரஜினி சார் வந்து பாலச்சந்திர சார்கிட்டே சொல்லிட்டார், ஆதாரி பாருங்கள் என்ன மாதிரி வந்துருக்கோம் பாருங்க கெட்டப்னு. ஏன்னா நான் உல்ட்டா கெட்டப் பண்ணேன். அதில் இப்போ சொல்கிறதுனால ரொம்ப பேருக்கு தெரியும், எனக்கு தெரியாது. ஓகே. யங்காக இருக்கும்போது கண்ணாடி போடுவேன். அதாவது மிட்லேஜ். ரஜினி சாரில் வளர்ந்துருவார்ல. அப்புறம் நான் எனக்கு ஒரு வயசு ஆகிடும்ல. ஆமாம், தலைமுடியெலாம் நினச்சி. அப்போ ஆஃப் ஷர்ட் போடுவேன், கிளாஸ் போடுவேன். இப்படி ஒரு ஒயர் வந்து இருக்கும். அப்புறம் அடுத்த ஸ்டேஜ் என்னென்னா ரஜினி சாருடைய பையன் பொண்ணு அவங்க வளர்ந்து இன்னும் நான் வயசானவனா ஆகிடணும். அதனால் 3rd grade கொடுக்கும்போது நான் என்ன செஞ்சேன், ஃபுல் கை ஷர்ட் போட்டேன். ஏன்னா ஸ்லிங்க்னஸ் அவ்வளோவா இருக்காது, தெரியக்கூடாதுன்னு ஷர்ட் போட்டு. அதில் பார்த்தீங்கன்னா கண்ணாடி இல்லை எனக்கு. யாரும் அதை கேட்க மாட்டாங்க. போகிற ஸ்பீடில் தட்டி விட்டு போயிடுவோம். இப்போ நான் சொன்னதுனால நீங்கள் நிதானமாக பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க அண்ணாமலை. ஆமாம்ல அப்படின்ற மாதிரி. சின்ன வயசில் இவர் கண்ணாடி போட்டிருந்தாரு, இப்போ எதுக்கு கண்ணாடி போடலன்னு கேட்பாங்க. சினிமா வச்சது. அதனால் இதெல்லாம் செஞ்சோம். பட் ரஜினி சார் தான் மெயின் ரீசன் ஒரு கண்டினியூட்டி டைலாக் கொடுத்ததுக்கு. அவர் எதிர்பார்க்கல இருந்தால் கூட யூ மஸ்ட் டூ சம்திங். நீ ஏதாவது ஒன்று மேனேஜ் பண்ணுவே இருக்கு பண்ணுன்னு. இவ்வளோ தொந்தரவு பண்ணி நான் பார்த்ததே இல்லை. அப்போ கேட்டேன், என்னென்ன சீன் சொல்லுங்கண்ணே. எனக்கு என் கேரக்டர் என்னென்னு சண்முக சுந்தரன் கேட்டேன். பணத்து ஆசை பிடிச்சவன். அப்படியா, சரி எல்லாத்துலேயும் ஒரு கணக்கு இருக்கட்டும். அப்போ கூட்டி கழிச்சு ஒரு கணக்கு சரி நான் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு வந்துட்டேன். ஓகே. இப்படி வந்தது தான் அந்த கேரக்டர். சான்ஸே இல்லை சார். அதை வச்சு ரஜினி சாருக்கு ஒரு சீனை பிரமாதமான சீன் பண்ணோம். ஏலம் எடுக்கும் போது நானும் உட்காருவேன், என் பையன் நல்லா உட்காருவோம். பட் ஏலத்தில் அதிகமான விலைக்கு வாங்குறேன்னு சொல்லிட்டு தட்டுவேன் பையனை, வேணாண்டா கேட்காதன்னு சொல்லுவேன் உள்ளுக்கு முள்ளமாக. ஆமாம், ரஜினி சார் ஏன் கேட்டார்னா இப்போ நண்பன் தான் எதிரி ஆகிட்டேனே, அதனால இவங்களை ஃபுல்லாக ஏற்றி விட்டுறணும்னு சொல்லி பண்ணுவார். அப்போ பார்த்திங்கன்னா அந்த வீடு விற்றுருவாங்க, என் பையன் அதிகமான விலைக்கு கேட்டுருவான். அப்போ அந்த சீனு உள்ள வரும்போது நான் சத்தம் போடுவேன், ஏன்டா வாங்கினாத, ஏன் வாங்கினேன் இந்த வீடை,
அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா கவலைப்படாதரா கண்ணு நான் பார்த்துக்கிறேன், அண்ணாமலையா நம்மளான்னு பார்த்துக்கலாம்டா கண்ணுன்னு சொல்லி. அதில் அண்ணாமலைக்கு எனக்கும் அப்படி ஒரு ரைவல்ரியை வச்சோம். ஐ ஆம் நாட் யங் வில்லன், ரஜினி சாருக்கு ஈக்குவல் வில்லன் இல்லை, ஆனால் அந்த கேரக்டர் இஸ் சச் ஜனங்களுக்கே ஒரு வந்தாண்டா வில்லன் மாதிரி. சரத்பாபு அப்படியே குவைட் ஆகிடுவோம். எஸ், என்னை புக் பண்ணும்போது இந்த ஒரு படத்தில் மட்டும் இந்த வயசான வருஷம் பண்ணுங்கன்னு சொல்லி ரஜினி சார் சொன்னார். அருணாச்சலாவில் போய் பார்த்தேன், அருணாச்சலம்னு இருக்குல்ல அவருடைய பில்டிங்கு, அதில் போய் பார்த்தேன். சரி சார், நான் நல்ல காமெடியெலாம் பண்ணுவேன் சார், என்னை சும்மா சீரியஸாக செய்ய சொல்கிறீங்களே சார்லாம் சொன்னேன். இந்த ஒரு வாட்டி சரத்துக்கு ஃபாதராக போயிடுங்க. சரி, சரத்துன்னு நான் சரத்குமார் நினச்சிட்டேன். ஃப்ளோரில் போய் பார்த்தா, ஏவிஎம்மில் போய் பார்த்தா தான் தெரியுது சரத் பாபுன்னு. அவன் இயற்கையாகவே கேட்குறேன், பா என்னோட வயசானவர். சரி ஓகே, சினிமா தானே அப்படின்னு நினச்சி பண்ணேன். இந்த கூட்டி கழிச்சு பாரு கணக்கு சரியாக வருன்றது என்ன ஏதாவது ஒன்று செய்யுன்னு சொன்னது ரஜினி சார். ஓகே, ஒரு அண்ணாமலை படத்தில், ரஜினி சார் படத்தில் ராதாரவி சொன்னது நிற்கிது எங்களுக்கே அது இன்னைக்கு இப்போ வரைக்கும் அந்த ஜென்ரேஷனில் அந்த கூட்டி இன்னைக்கு வரைக்குமா, இன்னைக்கு இப்போ வரைக்கும் கூடமா எங்கேயாவது மீட்டிங்கில் பேசும்போது பாரு நான் சொல்கிறத கூட்டி கழிச்சு பாருங்க கணக்கு சரியாக வரும்னு கிளாஸ் சொல்லுவாருக்கு. அந்த அளவுக்கு அது ரசிக்கிறேன். அப்படி ஒரு நல்ல ஒரு பெரிய ஆனால் அதை படிக்காத மேதையில் எங்கேருந்து நான் எடுத்தேன்றதை சொன்னேன். நான் தேடி பார்த்தீங்கன்னா கிடைக்கிறதே கஷ்டம், கிடச்சிருச்சுன்னா இதையா போய் இந்த திருண்ணா அப்படின்னு நினைப்பீங்க. ஏன் சார் திருண்ணான்னு சொல்லலாம்? திருடுறது நம்ம பாவம், அவருடைய உரிமை அவர் டிஎஸ் தவராஜன். ஓகே, அதுலேருந்து நான் எடுத்தேன். ஃபைன் சார். இப்போது உங்களோட ஜேர்னி வந்து நீங்கள் இவ்வளோ சொல்லிட்டீங்க. இப்போ அப்போ இருக்கிற காலகட்டத்தில், இப்போ இருக்கிற காலகட்டத்தில் படங்கள் வரல, அண்ட் மோஸ்ட்லி எல்லா தேட்டர்ஸுமே வந்து இப்போது என்ன சொல்கிறது, அவ்வளோவா வந்து ஜனங்கள் அங்கே போகிறதில்ல, ரிப்பீட் ஆடியன்ஸ் கிடையாது, படங்கள் அவ்வளோவா வெளிவரதில்லை. இப்போது நடிகர் விஜய் அவர்களே வந்து படத்தை விட்டு நான் வெளில வந்துட்டு அரசியலில் போக போகிறேன். ஸோ இவ்வளோ விஷயங்கள் பார்க்கப்படுதில்லை சார். இதுக்கு எல்லாமே ஓடிடி ரிலீஸ் ஆகுது. இது உங்களோட ஒப்பீனியன் என்ன? நான் உண்மையிலே இப்போ வந்து கமல் சாரை தான் நினச்சிக்கணும். ஃபஸ்ட்டு கேசட்டில் வரும்போது ஓல்ட் ப்ரொடியூசர் கவுன்சில் சேம்பர் தான், தமிழ் ப்ரொடியூசர் கவுன்சில் இல்லை, சேம்பர் வாஸ் அகெயின்ஸ்ட் தட். ஸோ இதுக்கு நடிகர் சங்கம், அப்போ நான் நடிகர் சங்க தலைவர், ஸோ எல்லோரும் சேர்ந்து ஊர்வலம் போய் பெட்டிஷன் கொடுப்போம் அப்படின்னு சொல்லும்போது கமல் சார் ஒரு பேட்டி கொடுத்துருந்தார். காலையில் வரப்போகிறார் ஊர்வலத்துக்கு, அதுக்கு முன்னாடி பேட்டி கொடுத்துருக்காரு. அட்வான்ஸும், அதாவது சயின்டிஃபிக் இன்வென்ஷன்ஸ் வந்து யாருமே தடுக்க முடியாது, அதனுடைய வளர்ச்சியை யாரும் தடுக்க முடியாதுன்ற தோரணையில் கொடுத்துட்டு வருவார். எங்கே வந்து உட்கார்றாரு, இதை எதிர்ப்பு சொல்கிறோம்ல அந்த இடத்துல உட்காந்துருக்காரு. ஆனால் அவர் நிறைய ப்ரொடியூசர்ஸ் வந்து என் காது படவே திட்டிருக்காங்க இந்த ஒரு சொல்லிட்டு. ஓகே, பட் அவர் சொன்னது உண்மை. ஏன்னா சயின்டிஃபிக் இன்வென்ஷன்ஸை நீ எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும்? இப்போ அது உதாரணம் இப்போ தான் வந்தது, ஆனால் அவர் அப்போவே கணிச்சு சொல்லிட்டாருங்க. வந்துக்கிட்டே இருக்கும், நம்ம தான் மாற்றிக்கணும். அது வரைக்கும் மாறாமல் இருந்தது. கேசட் வர ஆரம்பிச்சது, அதனால் ஒன்றும் பெருசாக மாறல. பட் இப்போ எப்படின்னா ஓடிடி அது இதுன்னு வந்த உடனே கொஞ்சம் மாறுது. தேட்டரில் விலைவாசிகள்னு ஒன்று இருக்குல்ல, கண்டிப்பாக. நான் ஆந்திராவில் போய் பார்க்குறேன், பெரித்தனமாக அதே மாதிரி பார்க்குறாங்க படம். ரிப்பீட்டட் ஆடியன்ஸும் சொல்கிறீங்க? ரிப்பீட்டட் ஆடியன்ஸ் இருக்காங்க அங்கே. நான் ஒரு பியூட்டிஃபுல் தேட்டர் பேர் தெரியல, ஹார்ட் ஆஃப் ஹைதராபாத்தில் இருந்தது, அதுக்கு போய் பார்த்தேன். இவர் ஒரு யார் என்டிஆர் மாமா இருக்கார்ல பெரியவர், அவருடைய படம் நினைக்கிறேன். அந்த படம் பார்த்தேன். ஜனங்க அதே வெறியோடு இருக்காங்க. நான் இப்போ வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தேன், சரி நம்ம ஊரில் தானே மாறிடுச்சு, என்னன்னு தெரியல. விலைவாசியில் ஒன்று தான், அதே பாப்கார்ன் அதே விலை தான், சமோசா அதே விலை தான், அதனால் ஒன்றும் குறைக்கல. சினிமா கோவர்ஸ்ன்னு இருந்தாங்க. இப்போ நீங்கள் ஊருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோவா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது. இதில் மதுரையில் பார்த்தீங்கன்னா சினிமா கோவர்ஸ் இருப்பாங்க, இப்போவும் இருக்காங்க. முந்தியெல்லாம் படம் ரிலீஸ் ஆச்சுன்னா ப்ரொடியூசர், டைரக்டர், ஹீரோ யாருக்கு இருந்தாலும் வாய்ப்பு இருந்தால் முதல்ல போய் மதுரையில் போய் பார்ப்பாங்க எப்படி இருக்கு ரிசல்ட்னு. ஏன்னா அங்கே தான் வந்து பப்ளிக் கரெக்டாக சினிமா கோவர்ஸுங்க. சினிமாவில் நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதை தாங்க அவங்க லைஃப்பில் அப்படி வச்சுருப்பாங்க.
ஓகே. ஸோ பின் பாயிண்டில் வச்சுருப்பாங்க. நீங்கள் எங்கே கேட்டாலும் எதை தொட்டாலும் பதில் சொல்லுவாங்க சினிமாவில். மதுரையில் தே ஆர் நாட் ஃபேனட்டிக்ஸ், தே லவ் சினிமா. அப்படி இருந்தது. மெட்ராஸ்லாம் ஒன்றுமே கிடையாது, சிட்டி இது, அதனால் பேசுகிறோம். அங்கே தான் பார்க்கணும், மதுரையில் தான் போய் பார்க்கணும். அது மாதிரி ஆந்திராவில் தேர் ஆர் சினிமா கோயிங் பீப்புள் இப்போவும் இருக்காங்க நிறைய. ஜென்ரேஷன்ஸ் சேஞ்ச் ஆனாலும் அது மாறலன்னு இருக்காங்க. இப்போ நீங்கள் இங்கே வந்து ஓடிடி வந்துருச்சு, அது வந்துருச்சு, இது வந்துருச்சுன்னு நான் என்ன நான் சொன்னேன், நீ எதுக்கு தேட்டருக்கு வர? படம் பார்க்க தானே, படத்தை பாரு. எதுக்கு பாப்கார்ன் வாங்குற, எதுக்கு சோடா வாங்குற, எதுக்கு இது வாங்குறேன்னு நான் கிண்ணல சொன்னேன். பட் அதெல்லாம் வாங்கினதுனால தான் ஏறுது விலை. வெறும் டிக்கெட் விலை மட்டும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வெறும் டிக்கெட் கிழிச்சிட்டு போய் படம் பார்த்துட்டு வர வேண்டியது தான். பாப்கார்ன் சாப்பிட்றதுக்குனே சில பேர் இல்லைப்பா, அது இப்போ வந்துருச்சுப்பா. பாப்கார்ன் வாஸ் இன்வென்டட் இப்போ. நீங்கள் எந்த பீரியட் வேணாலும் எடுத்துக்க. பழைய பீரியடில் பாப்கார்ன்லாம் எடுக்கவே மாட்டாங்க. இப்போ பாப்கார்ன் கையில் வச்சுக்கிட்டு பேசுகிறது தான் ஃபேஷன் ஆகிடுச்சு சினிமாவுக்கு. சினிமா பார்க்குறவங்களுக்கு 10 பேர் பார்க்குறாங்க, 10 பேர் தான் உட்காந்துருக்காங்க. நீங்கள் ஆனால் சிட்டியை தாண்டிட்டிங்கன்னா பிரமாதமாக போகுது எல்லா படமும். இப்போவும் கொஞ்சம் சினிமா கோவர்ஸ் இருக்காங்க. ஓகே. தே கம் அண்ட் சி ஃபிலிம்ஸ். கீழே போக நல்ல இப்போ இவருது தம்பி தனுஷுடைய படம்லாம் பிரமாதமாக போகுது. ராயன் படம் சொல்கிறீங்களா? பிரமாதமாக போச்சு. நல்ல க்ரௌடோட, தேட்டரில் க்ரௌடோட போகிறது தான் பெருசு. ஓகே. காலியாகி தேட்டர் ஆகி போகிறது வந்து ஈஸியாச்சு. பட் நல்ல இப்போ ரஜினி சார் படம் ரிலீஸு, எங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கிற பையன் ஹீ இஸ் டெல்லிங் மீ, அண்ணே அந்த 2 நாள் மட்டும் எங்களை விட்டுருண்ணே, என்னை கூப்பிடாதீங்க, நாங்கள் ரஜினி சார் படத்துக்கு போகிறோம். ஜாலியாக போங்க, நான் ஏன் கூப்பிட போகிறேன். வெயிட் பண்ணுறாங்க. அதே மாதிரி தான் விஜய்க்கும் இப்போ அப்படி ஆயிடுச்சு. ஏறத்தால் அப்படி வந்துட்டார் விஜய். நான் அரசியலுக்கு போகிறேன்னு சொல்லும் போது இதில் வருத்தப்பட்டவர்கள் அதிகமான ஆட்கள் இருக்காங்க. அதில் நானும் ஒருத்தன் வச்சுக்கோங்க. எதுக்கு இது அரசியல்? நல்ல படம் வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ ரேஸில் லீடிங்கில் போகிறாரு. அடுத்த படத்தில் டெஃபினட்டாக மேலே போயிடுவார். என்னடா இவர் இப்படி பண்ணுறாரு, அது ஒரு எல்லோரும் பொதுவாக வருத்தம் இருக்கும். அந்த வருத்தம் எனக்கு இருக்கு. எதை வச்சு அவர் அவ்வளோ பெரிய ஸ்டார்டமுக்கு வந்தாருன்னு தெரியலங்க. சினிமா மட்டும் எதுவே பதில் சொல்ல முடியாது. கரெக்டாக அதிர்ஷ்டம் தானே சார்? கமல்ஹாசன் இஸ் எ பெட்டர் ஆக்டர் இல்லையா? மோர் தென் ரஜினி சாரோட கமல்ஹாசன் இஸ் எ பெட்டர் ஆக்டர். ஓகே. பட் கமல் சாருக்கு இல்லாத ஒரு ஈர்ப்பு வந்து ரஜினி சார்கிட்ட இருக்க. ஆமாம், அந்த ஈர்ப்பு தான் டிஃப்ரென்ஸ் பண்ணுது. மாஸ் காட்டுறதா சார்? மாஸ் காட்டுறதுன்றதெல்லாம் கரெக்டு தாங்க, எல்லோரும் காட்டுறாங்க. இப்போ எம்ஜிஆர் சிவாஜி காலத்தில் எம்ஜிஆருக்கு தானுங்க மாஸ் இருக்குது. அவர் என்ன மாஸ் காட்டினார், என்ன இழுத்தார்? அதே கதை தானேங்க. ஆமாம். அந்த கதாநாயகியை கைப்பிடிச்சி இழுத்துட்டு போகும்போது கடைசி நேரத்துலேருந்து காப்பாற்றுவார் எம்ஜிஆர். அந்த கையை தவிர வேறு ஒரு கை வந்ததுன்னா பெரிய வெட்டு குத்தாயிடும். அந்த கை எம்ஜிஆர் கையாக தான் இருக்கணும். அதான் நல்லதாக இருக்கும். அதுக்காக சொல். ஓகே. அதனால் அப்படி ஃபீட் பண்ணி வச்சுருக்காங்கல்ல, அது இப்போ கொஞ்சம். இப்போ நார்த் இந்திக்கு எடுத்துக்கிட்டால் கூட அமிதாப் பச்சன் அளவுக்கு ஷாருக் கானோ அவங்கெல்லாம் யாருமே வந்துடல, ரீச் ஆகலை. நான் பார்க்க ராஜேஷ் கண்ணாக்கு பார்த்தேன். அதுக்கு முன்னாடி திலீப் குமார் அவங்களாம் இருந்திருக்காங்க, சுதந்திரத்தில் இருக்காங்க, எனக்கு தெரியாது. பட் நான் நல்லா பார்த்தது ராஜேஷ் கண்ணாக்கு ரொம்ப நல்ல புல்லிங் பவர் இருக்குது. பட் அப்போ வந்து அமிதாப் பச்சன் கூடவே பண்ணியிருக்காரு, அவருக்கு அவ்வளோ பெருசு இல்லை. அப்புறம் பார்த்தா அவர் தான் சினிமா. அமிதாப் பச்சன் அவர்கள் தான் அந்த பாலிவுட்டோட ரெப்ரசன்டேட்டர், அந்த மாதிரி ஆகிடுச்சு. அதுக்கு மேலே போயிட்டார் அவர். அது அப்படி வருங்க. ரஜினி சார் இப்போ படம் ரிலீஸ் ஆச்சுன்னா ஓடலைன்னு சொல்கிறாங்க, அந்த படம் ஓடலை, இந்த படம் ஓடலை. நீ சொல்லிகிட்டே தான் இருக்கீங்க ஒளி, அதே கூட்டம் தான் பார்க்குது. பேய் கூட்டம் இருக்குது அவர் படத்தில். அப்போ நீங்கள் அவரோட படத்தை வந்து அது ஓடலை இல்லை வந்து அது லாஸ் அப்படின்றத நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கலான்னு சொல்கிறீங்க. எப்படிங்க அக்செப்ட் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலங்க. கணக்கு எப்படி நான் அக்செப்ட் பண்ணுறதுன்னு தெரியல. ஏன்னா கண்ணுக்கு தெரிஞ்சு அற்புதமாக போகுது. இந்த ராயன் படம் மிரட்டி விட்டாப்புல. தம்பி தனுஷுடைய டைரக்ஷன். நான் ஃபஸ்ட்டு படம் நினச்சிக்கிட்டு இருந்தேன், 2வது படமாக
இப்படி மிரட்டி விட்டார் அந்த படத்தில். என்னமோ இங்கே தூங்கிட்டு இருக்கும்போது அந்த நினைவாகவே இருக்குது எனக்கு. என்னன்னு தெரியல, அந்த அளவுக்கு உங்களுக்கு தாக்கத்தை ஏற்படுது. அப்படி அந்த அளவுக்கு அதுதாங்க அந்த மேஜிக் தான் இது வரைக்கும் ஒர்க் அவுட் ஆகாத தனுஷுக்கு அதில் ஒர்க் அவுட் ஆகுது. இப்போ நாங்கள் குட்டி படம் பண்ணோம், அதெல்லாம் அந்த அளவுக்கு இல்லையே அவருக்கு. அந்த மரத்துக்கு கீழே அவர் நின்றுட்டு இருக்கும்போது ஊட்டிட்டு கொடைக்கானல்ல எங்கேயோ ஒரு இடத்துல போய் நாங்கள் எடுத்தோம். அப்போ பார்த்தா தனியாக அங்கே மரத்துக்கு கீழே நின்றுட்டு இருந்தார். அப்போ இந்த பொண்ணு அந்த ஹீரோயின் அந்த பொண்ணு இருந்ததெல்லாம் நானும் போய் நின்று நான் தான் அப்போ தான் பேசுவேன் தனுஷ்கிட்ட. அதனால் அப்போல்லாம் அவ்வளோ இல்லையே. இப்போ கண்ணுக்கு தெரிஞ்சு இப்படி இழுத்துட்டாங்க எல்லோரும். ஈர்ப்புங்க அந்த படம். அது எங்கேயோ ஒரு இடத்துல வருங்க, அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் வரும். டிரான்ஸ்ஃபர்மேஷன் டிஃப்ரெண்ட்டாக. ஃபைன் சார். சார் இவ்வளோ நேரம் வந்து இல்லை சார், எங்களுக்கு இவ்வளோ அழகாக ஒவ்வொரு விஷயமும் எங்களுக்கு ரொம்ப டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிங்க சார். எனக்கு வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது சார் உங்களை வந்து இன்டர்வியூ பண்ணதுக்கு. ரொம்ப ரொம்ப நன்றி சார். ரொம்ப சந்தோஷம். ஆனால் ஒன்று இளைஞர்கள் தயவுசெய்து தாய் தந்தையரை முதியோர் இல்லத்தில் சேர்த்து விடாதீர்கள். கடைசி வரைக்கும் வச்சு காப்பாற்றுங்க. இதை நான் எப்பவுமே சொல்கிறத சொல்லிவிட்டு, ரொம்பவும் அதிகமான ஒரு நெருக்கடி கொடுக்காமல் ஒரு கேள்வியெல்லாம் சொல்லி பதிலையும் வாங்கி நல்லபடியாக நீங்கள் பண்ணிங்க. உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்து சகோதரர்கள் எல்லாருக்குமே நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் சார்.